அண்மைச் செய்தியை பார்க்கிறோம். திருப்பூரில் நீட் தேர்வு எழுத வந்த மாணவியின் உடையில் அதிக பட்டன்கள் இருந்ததால் அவரை தடுத்து நிறுத்திய விவகாரத்தில் மாணவர் அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். காவல்துறையின் செயலை கண்டித்து தேர்வு மையம் வெளியே இந்திய மாணவர்கள் அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியும் அவர்கள் அங்கிருந்து கலைந்து செல்ல மறுத்து போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த நிலையில் அவர்களை தரதரவென இழுத்துச் சென்று வேனில் ஏற்றக்கூடிய அந்த காட்சிகளையும் நாம் நேரலையில் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பூபதி வழங்க கேட்கலாம். பூபதி, வணக்கம். இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பவர்களை போலீசார் கைது செய்து அழைத்து செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். தொடர்ந்து அங்கே என்ன நடக்கிறது, முழு விவரம் என்ன? வணக்கம். அதாவது இன்றைய தினம் நீட் தேர்வானது நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் திருப்பூர் அடுத்த திருமுருகன் பூண்டி அந்த பகுதியில் ஏவிபி கல்லூரி, தனியார் கல்லூரி செயல்பட்டு வருகிறது. இந்த கல்லூரியில் நீட் தேர்வு மையமானது செயல்பட்டு வரும் சூழ்நிலையில் இன்று காலை, அதாவது 11 மணி அளவில் மாணவிகளை உள்ளே அனுப்பி கொண்டிருக்கும் பொழுது ஒரு மாணவி மட்டும், அதாவது ஊத்துக்குளி பகுதியைச் சேர்ந்த ஒரு மாணவி அதிக அளவு பட்டன் இருக்கக்கூடிய உடையை அணிந்து வந்த சூழ்நிலையில் அவர் அந்த பட்டனை அகற்றும்படி கூறியுள்ளனர். அதற்காக அங்கு பணியில் இருந்த பெண் காவலர் ஒருவர் அவரை உடனடியாக அழைத்து கொண்டு சென்று அங்கிருந்து புதியதாக உடை வாங்கி கொடுத்து பின்னர் அவர் தேர்வுக்காக அனுமதிக்கப்பட்டார். அதே தேர்வு மையத்தில், அதாவது அந்த நேரம் முடியக்கூடிய சுமார் 1:30 மணி அளவில் மீண்டும் ஒரு மாணவிக்கு இதே போல் அந்த பட்டன் அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை, அந்த மாணவிக்கு பட்டனை முழுமையாக பிளைடு மூலியமாக அகற்றப்பட்டு உள்ளே அனுமதித்தனர். இந்த சூழ்நிலையில் இந்திய மாணவர் சங்கத்தினர் சார்பாக கண்டனம் தெரிவிக்கப்பட்டு இன்று மாலை அந்த போராட்டமானது நடைபெறும் என அறிவித்திருந்த சூழ்நிலையில் தற்போது அந்த பூண்டி மற்றும் அவினாசி சாலை மற்றும் பெருமானூர் சாலை இருக்கக்கூடிய அந்த ரிங் ரோடு அப்படின்ற பகுதி இருக்கு. அந்த பகுதியில் அந்த கல்லூரி அமைந்திருக்கு. அந்த கல்லூரிக்கு அருகாமையிலேயே அந்த இந்திய தேசிய மாணவ படையினர் தற்போது அந்த சாலை மறியல் மற்றும் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது காவல்துறையினருக்கும் அந்த போராட்டக்காரர்களுக்கும் ஏற்பட்ட வாக்குவாதத்தின் காரணமாக காவல்துறையினர் அவர்களை குண்டுக்கட்டாக தூக்கி சென்று அதாவது வேனில் ஏற்றி தற்பொழுது அவர்களை தனியார் அருகில் உள்ள பூண்டி அருகே உள்ள ஒரு தனியார் மண்டபத்தில் அடைத்து வைக்கப்பட்டுள்ளனர். தொடர்ந்து அந்த மாணவியின் அந்த பட்டன் பிரச்சனையாக தான் தற்போது இந்த போராட்டமானது நடைபெற்றுள்ளது.